இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோலாகலமாக நடைபெற்ற 18வது எடிசன் விருதுகள் அறிமுக விழா மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு. 18வது எடிசன் திரை விருதுகளின் அறிமுக விழா சென்னை டி நகரில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் திரை நட்சத்திரங்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கடந்த 17 ஆண்டுகளாக எடிசன் திரை விருதுகள் கடந்து வந்த பயணத்தை பற்றி சிறப்பு காணொலி வெளியிடப்பட்டது. அந்த காணொலி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. எடிசன் விருது 2025 அமைப்பின் தலைவர் திரு செல்வம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். தனது உரையில் எடிசன் விருது என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் கலை திறமையையும் அங்கீகரித்து விருது வழங்கும் தனிச்சிறப்பை உடையதா அமைப்பாகும் என்று குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆண்டு இந்த தமிழ் மலேசியாவிற்கு பினாங்கு மற்றும் மாநில முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்று அதை அவர் நினைவு கூர்ந்தார். முதல் முறையாக மலேசிய தமிழ் பள்ளிகளில் நாடு தழுவிய STEM புரட்சி. கோலாலம்பூரில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சி தொடக்கம். மலேசிய தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாடு மற்றும் நலன் அபிவிருத்தி சங்கம் கூட்டரசு பிரதேச கல்வி இலாகாவுடன் இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க 2 நாள் ஸ்டெம் பயிற்சி திட்டத்தை கோலாலம்பூர் ஃபிளட்சர் தமிழ் பள்ளியில் நடத்தியுள்ளது. ஏப்ரல் 28, 29 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய அளவில் முதன்முறையாக நடத்தப்பட்ட இத்திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்று நவீன கற்பித்தல் முறைகளை கற்றனர். இந்த முன்னோடி திட்டத்திற்கு இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ சிறப்பு நிதி உதவி வழங்கி ஆதரவளித்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் மாணவர்களின் திறனை மேம்படுத்த ஆசிரியர்களை நவீன கருவிகளுடன் தயார் செய்வதே இத்திட்டத்தின் இலக்காகும் என சங்கத்தின் தலைவர் வெற்றிவேலன் மகாலிங்கம் கூறினார். இம்முயற்சி கல்வி அமைச்சு, ஃபிளட்சர் தமிழ் பள்ளி நிர்வாகம் மற்றும் 14 தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களின் முழு ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் அவர் சொன்னார். தமிழ் பள்ளிகளின் கல்வி வளர்ச்சியில் இது ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. படிப்பை தொடர சென்ற இடத்தில் நேர்ந்த கோரம். கிளந்தானில் 61 கத்தி குத்துகளுடன் மாணவி சடலமாக மீட்பு. மகள் படித்து பெரிய ஆளாக வருவாள் என ஆசையாய் கல்லூரிக்கு அனுப்பி வைத்த ஒரு குடும்பத்திற்கு பேரிடியாக வந்து சேர்ந்துள்ளது அந்த மாணவியின் கொடூர மரண செய்தி. கிளந்தானில் 19 வயது மாணவி ஒருவர் 61 கத்தி குத்துகளுடன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். பேராக்கை சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி நூர்ஃபிசியா ஜுல்கிஃப்லி கேத்தரே பகுதியில் உள்ள வயல்வெளியில் சாலை ஒன்றில் வியாழக்கிழமை நள்ளிரவு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது உடலில் 61 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்ட காயங்கள் இருப்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். கடந்த வார சனிக்கிழமை தான் தனது 3வது பருவ படிப்பை தொடர குடும்பத்தினரால் கல்லூரியில் விடப்பட்டார் நூர்ஃபிசியா. இந்நிலையில் இவ்வளவு சீக்கிரம் அவர் பிணமாக மீட்கப்படுவார் என நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை என்று அவரது சகோதரர் முகமது ஃபாரிஸ் ஜுல்கிஃப்லி கண்ணீர் மல்க தெரிவித்தார். அண்மையில் வீட்டுக்கு விடுமுறைக்கு வந்தபோது தனக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதை தவிர அவரிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை என ஃபாரிஸ் மேலும் கூறினார். KLIA-வில் பிச்சை எடுத்த 2 வெளிநாட்டவர்கள் கைது. KLIA டெர்மினல் 1 முனையத்தில் பயணிகளிடம் பணம் கேட்டு பிச்சை எடுத்த 2 வெளிநாட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். விமான நிலையத்தின் புறப்பாட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த இருவர் அங்கு வரும் பயணிகளை அணுகி பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து விரைந்து செயல்பட்ட போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். முறையே 28, 45 வயதிலான இருவரும் தஜிகிஸ்தான் மற்றும் பாலஸ்தீன ஆடவர்கள் ஆவர். அவர்களிடம் முறையான பயண ஆவணங்கள் எதுவும் இல்லை என KLIA போலீஸ் கூறியது. பிச்சை எடுப்பது தொடர்பில் அண்மையில் வைரலான வீடியோவில் காணப்பட்டவர்களே அவ்விரு ஆடவர்கள் என நம்பப்படுகிறது. பினாங்கில் இந்திய பாரம்பரிய கலைக்கூடம் திறப்பு, பழங்கால பொக்கிஷங்களுடன் ஒரு வரலாற்று பயணம்.
பினாங்கில் வரலாற்று சிறப்புமிக்க லெபு பந்தாய் பகுதியில் இந்திய பாரம்பரிய கலைக்கூடம் மற்றும் பண்பாட்டு மையம் நேற்று பிரம்மாண்டமாக திறப்பு கண்டது. பினாங் முதல்வர் சவுகான்யோ தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் துணை அமைச்சர் லிம்ஹூ யிங், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தஸ்ரீ சுந்தரராஜ சோமு, பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திறப்புரையில் பேசிய முதல்வர், பினாங்கின் பன்முக கலாச்சாரத்தின் முக்கிய அடையாளமாக இந்த கலைக்கூடமும் பண்பாட்டு மையமும் திகழும் என்றார். நமது வரலாறும் பண்பாட்டு கூறுகளும் அழியக்கூடாது என டத்தஸ்ரீ சுந்தர்ராஜு தெரிவித்தார். டத்தஸ்ரீ ராமநாதன் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து தமிழ்நாடு மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட அரிய வகை பழங்கால பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளனர். திரும்பும் பக்கமெல்லாம் பண்டைய கால பீங்கான் மங்குகளிலிருந்து கட்டில், படுக்கை, மெத்தை, நாற்காலிகள் வரை வரலாற்று பொக்கிஷங்கள் மேல்தளம் முதல் கீழ்த்தளம் வரை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனை பார்ப்பதற்கு ஒரு நீண்ட பாரம்பரிய கடைத்தெருவை போல் உள்ளது. இங்குள்ள ஏராளமான பொருட்கள் இந்தியாவிலிருந்து கொள்கலன் கப்பல்களில் கொண்டு வரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு தெலுக்கின்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழா. தற்காலிக வணிக கூடாரங்கள் பழைய இடத்திலிருந்து OCBC வங்கி பகுதிக்கு மாற்றுகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க தெலுக்கிந்தான் நகரின் முக்கிய அடையாளமான சாய்ந்த கோபுர வளாகம் மேம்படுத்தப்பட உள்ளதால் அடுத்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் போது அமைக்கப்படும் தற்காலிக வணிக கூடாரங்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்படும். பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் அதனை தெரிவித்துள்ளார். தெலுக்கிந்தான் நகரின் சுற்றுலா தலமான சாய்ந்த கோபுர மணிக்கூண்டு மற்றும் அதன் சுற்றுப்புற வளாகத்தை நவீனமயமாக்கும் மற்றும் சீரமைக்கும் பணிகள் வரும் ஜூன் மாதம் முதல் பெரிய அளவில் தொடங்கப்பட உள்ளன. இதன் காரணமாக தற்போதுள்ள வணிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வரும் குறிப்பிட்ட பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த மேம்பாட்டு பணிகளை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு திருவிழாவின் போது வழக்கமாக அமைக்கப்படும் இடத்திற்கு பதிலாக ஜாலான் மகோதாவில் உள்ள OCBC வங்கி பகுதிக்கு வணிக கூடாரங்கள் மாற்றப்படும். இதுகுறித்து டத்தோ சிவனேசன் கூறுகையில், மணிக்கூண்டு மேம்பாட்டு திட்டம் ஜூன் மாதம் முறைப்படி தொடங்குகிறது. எனவே நகராண்மை கழகம் தீர்மானித்துள்ள புதிய இடத்திற்கு வியாபாரிகள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி மாறி செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். KLIA 2 புறப்பாடு மையத்திலிருந்து விழுந்து சீன நாட்டு பெண் மரணம். செபாங் KLIA 2 விமான முனையத்தில் நேற்று காலை மேல் தளத்திலிருந்து விழுந்ததில் வெளிநாட்டு பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவர் முன்னதாக அழுது கொண்டு மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் அவரை சமாதானப்படுத்த அதிகாரிகள் முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விமான நிலையத்தின் புறப்பாடு தளத்திலிருந்து அந்த பெண் கீழே விழுந்ததாக தெரிகிறது. உடனடியாக புத்ரஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. 27 வயது அப்பெண் இன்று தாயகம் புறப்பட்டிருக்க வேண்டும் என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக செபாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவி கூறினார். இச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற 12வது திருமுறை பெருவிழா இப்போ செயின்ட் பிலோமினா தமிழ் பள்ளி வெற்றி வாகை. மலேசிய சைவ சமய பேரவை மற்றும் ஸ்லாங்கூர் தலைமை ஆசிரியர் கழகத்தின் ஏற்பாட்டில் 12ஆம் ஆண்டு திருமுறை பெருவிழா கிளான் செந்தோசா தமிழ் பள்ளியில் கோலாகலமாக நடைபெற்றது. 6 பிரிவுகளில் நடைபெற்ற திருமுறை ஓதும் போட்டியில் 90 பள்ளிகளைச் சேர்ந்த 320 மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இவர்களில் 105 பேர் இறுதி சுற்றுக்கு தேர்வாகி தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். பேரவைத் தலைவர் மருத்துவர் பழனியப்பன் பேசுகையில், மாணவர்கள் திருமுறையை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் என்றும் இதுவே இறைவன்பால் அன்பு கொள்ள வழிவகுக்கும் என்றும் வலியுறுத்தினார். இவ்வேளையில் கெர்லிங் நகரில் 50 மில்லியன் ரிங்கிட் செலவில் புதிய சைவ கோவிலும் சமய ஆசிரியர்களை உருவாக்கும் கல்லூரியும் அமையவிருப்பதாக முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் தெரிவித்தார். அரசாங்க அனுமதியுடன் கட்டுமானம் விரைவில் தொடங்கப்பட உள்ள வேளையில் ஒவ்வொரு இந்துவும் அருட்கொடையை வழங்க முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ள புகிட் பின்தாங் நீர் திருவிழா நிறைவு விழாவை தவிர்க்கும் பிரதமர் அன்வர். 2026 மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் ஆண்டு சுற்றுலா திட்டத்தின் கீழ்
கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் நடைபெற்று வரும் ரெயின் ரேவ் நீர் இசை திருவிழா தற்போது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இந்த விழாவில் ஆடை, கலாச்சாரம் மற்றும் செயல்பாடுகள் இஸ்லாமிய பண்புகளுக்கு எதிராக இருப்பதாக கூறி பல்வேறு சமய அமைப்புகள் தங்களின் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றன. ஆனால் இது வெறும் சுற்றுலா ஊக்குவிப்பு நடவடிக்கையே என்றும் தேவையில்லாமல் அரசியலாக்க வேண்டாம் என்றும் சுற்றுலா, கலை, பண்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங்கிங் சிங் கேட்டுக்கொண்டார். என்றாலும் சுற்றுலா வளர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் நாட்டின் கலாச்சார மாண்புகள் காக்கப்பட வேண்டும் என்பதை எதிர்ப்பாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. பாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலே கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். நடு சாலையில் இரவு கேளிக்கை மையம் இருந்தால் எப்படி இருக்குமோ இதுவும் அப்படித்தான் இருக்கிறது என கடும் தொனியில் அக்மால் சாடியிருந்தார். கிளான் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னதானம் வழங்கிய எம்ஐஜி. போர்ட் கிளான் லிம்புங்கான் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இவ்வாண்டுக்கான சித்ரா பௌர்ணமி விழா ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதிகளில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் ஸ்லாங்கூர் மாநில மலேசிய நெறிமுறை மற்றும் தலைமுறை அல்லது எம்ஐஜி எனும் அரசு சாரா அமைப்பு ஏற்பாட்டில் ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 7 மணி முதல் நேற்று மதியம் வரை பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட்டது. 3 ஆண்டுகளாக இந்த அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதாக எம்ஐஜி தலைவர் மோகு ரஜினி கூறினார். பல்லின மக்களை அங்கத்தினர்களாக கொண்ட இந்த எம்ஐஜி ஸ்லாங்கூர் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் இத்தகைய அன்னதான நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இந்துக்களின் விழாக்கள் மட்டுமின்றி சீன புத்தாண்டு, நோன்பு பெருநாளின் போதும் தங்களின் நடவடிக்கையை தொடருவதாக அவர் சொன்னார். ஏற்கனவே சிறிய அளவில் ஆங்காங்கே நற்காரியங்களை செய்து வந்த இவர்கள் கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திலிருந்து பெரிய அளவில் இயங்கி வருகின்றனர். சுமார் 280 உறுப்பினர்கள் பலத்துடன் பொதுமக்களின் நன்கொடை போன்றவற்றில் அன்னதானம் உள்ளிட்ட நற்காரியங்களில் இந்த எம்ஐஜி அமைப்பு ஈடுபட்டு வருவது பாராட்டுக்குரியது.